மனதார வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒரு தைரியமான பெண்மணி. இந்த மாதிரி ஒரு விழா காலத்தில் அவர்கள் பேசக்கூட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தமிழக மக்கள் மிகுந்த வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன, ஏன் இப்படி, அவர்களுடைய தற்போதைய நிலைமை என்ன என்பதுதான் மிகுந்த வருத்தத்தை இன்றைக்கு அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நன்றாகத்தான் இருந்தார். மெட்ரோ ட்ரெயின் ஃபங்க்ஷன் அன்னைக்கு கூட அவங்க நன்றாகத்தான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஆனால் திடீரென அவர் டீஹைட்ரேஷன் என்று சொல்லி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். டீஹைட்ரேஷன் என்று சொன்னால் எதனால் அது வந்தது, அவர்களுக்கு பின்னால் இருந்து 2 மாத காலங்கள் கவனித்ததன் ரிப்போர்ட் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் என்ன, ஏன் இந்த நிலைமை உருவானது என்பதற்கு சிபிஐ விசாரணை தேவை. அவர்கள் தானாகவே இப்படி உடல்நலம் சரியில்லாமல் ஆனார்களா, இல்லை பின்னால் இருந்த கும்பலால் ஆக்கப்பட்டார்களா என்பதை தெரிய வேண்டும் என்பதில் தொண்டர்கள் மிகுந்த வேதனையோடு இந்த விஷயத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அனைவருக்கும் தெரியும், 2011ஆம் ஆண்டு 16 பேரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்சியில் இருந்து வெளியேற்றினார். திருமதி சசிகலா நடராஜன் உட்பட. எதற்காக அவர்களை அந்த 2011ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து வெளியேற்றி இப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். முதலமைச்சர்கள் அவர்கள் கூறிய காரணம் அதற்கு என்னவென்று சொன்னால், என் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எனக்கு பின்னால் இருந்து துரோகம் செய்தார்கள், சதி செய்து ஆட்சியை கலைக்க பார்த்தார்கள் என்றெல்லாம் துரோக குற்றச்சாட்டு திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் சுமத்தி தெரிவித்துதான் 2011ஆம் ஆண்டு 16 பேரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி அவர்களுக்கு அவர்கள் மீது குற்றம் சுமத்தி சிலரை சிறையில் கூட அடைத்து கைது செய்தெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். மீண்டும் இப்பொழுது 2016ஆம் ஆண்டு அப்படி ஏதேனும் சதி செய்யப்பட்டதா என்ற கவலை தொண்டர்கள் மத்தியிலும் என் மனதிலும் இன்றைக்கு எழுந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், கடந்த 2-3 தினங்களாக நீங்கள் பார்த்தால் திருமதி சசிகலா நடராஜன் ஏன் கட்சியை பிடிக்கக்கூடாது, ஏன் அவர் துணை பொதுச் செயலாளராக ஆக்கப்படக்கூடாது, திருமதி சசிகலா நடராஜன் ஏன் தஞ்சாவூரில் நிறுத்தப்படக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்படக்கூடாது என்றெல்லாம் அவர்களே வேறொருவர் கூறுவதை போல பத்திரிகைகளில் செய்திகளை, வாட்ஸ்அப்பில் நியூஸ்களை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான செயல். ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதன் பின்பாக மீண்டும் அவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்டு கட்சியின் உள்ளே வந்த பொழுது என்ன கூறி வந்தார்கள்? திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? நான் அக்காவிற்கு என்றைக்குமே உழைக்கக்கூடிய ஒரு சேவகியாகத்தான் இருப்பேன், ஒரு கவுன்சிலர் பதவி கூட நான் வாங்க மாட்டேன், அரசியலில் எந்த ஒரு கட்சி பதவியும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர்கள் ஏன் இன்றைக்கு தஞ்சாவூர் தொகுதியில் நிற்கலாமே என்று பிறரை வைத்து ஏன் பத்திரிகைகளில் விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும்? அப்படி என்றால் முதலமைச்சருக்கு இவர்கள் கும்பலாலேயே ஏதேனும் செய்யப்பட்டிருக்குமோ என்ற கேள்வி இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்றேன் இன்றைக்கு. ஏன்னா அம்மாவுக்கு ஒன்று அப்படின்னா தட்டி கேட்கறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு மிரட்டி ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், அடிமைகளின் கூடாரமாக வைத்திருக்கிறார்கள் என்று. எதற்கெடுத்தாலும் ஒருவர் மீது பொய் வழக்கு, எதற்கெடுத்தாலும் ஒருவரை உடனே கைது, எதற்கு என்று காரணம் ஏன் அவர்களது குடும்பத்தினர் மீதே உள்ளே இருந்த போது கூட அவர்கள் மீது வழக்கு போடப்பட்ட போது இவர்களால் தடுக்க முடியாமல் பின்னே இருந்து கொண்டுதான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தான் அங்கே நிலைமை இருந்தது. அப்படி என்றால் மூத்த தலைவர்கள், பெரிய தலைவர்கள் எப்படி இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு துணிந்து வெளியே வர முடியும்? அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது 2ஆம் கட்ட தலைவர் அவர்களை எல்லாம் வளர்த்து வந்தார்கள். புரட்சி தலைவருக்கு ஏதோ ஒன்று நடக்க இருந்தால் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு ஆர்.எம். வீரப்பன் அவர்களாக இருந்தாலும் சரி, 2வது கட்ட தொண்டர்கள் அன்றைக்கு இணையாகவே இருக்க முடிந்தது. இன்றைக்கு யாரேனும் இருக்க முடியாத சூழ்நிலை இருப்பதற்கு காரணம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னே ஒரு கும்பல் இருந்து அவர்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் கட்சியில் நியமித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு வேறு யாருமே பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் அதிமுகவின் நிலை என்ன என்ற கேள்வி இன்று தொண்டர்களுக்கு வந்திருக்கின்றது. 2 மாதங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் அட்மிட் ஆகி உங்களுக்கு நீர்ச்சத்து குறைவாக இருக்கின்றது என்று டாக்டர்கள் கூறியதன் எதனால் அப்படி ஆகியது?
என் கணிப்புப்படி நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், முதலமைச்சருக்கு தானாக எதுவும் ஆகியிருக்காது, ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். யாராலோ முதலமைச்சருக்கு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்க ஏன் கூடாது? இந்த சந்தேகம் இன்றைக்கு மிகவும் தொண்டர்களை வாட்டி வதைக்கின்றது. பாவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு கிளை செயலாளர் இன்னைக்கு மண்ணெண்ணை ஊற்றி குளிச்சிருக்காரு. இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அம்மாவுக்கு ஒன்றுனா துடிச்சு போய், நாங்கள்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், வந்து துடிச்சு போய் தீக்குளிச்சு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அத்தனை குடும்பங்களும் பாவம். சரிங்க, நீங்கள் பின்னாடி இருந்து ஒருத்தர் தான் பார்த்துக்கிறீங்க, அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அடுத்த நாள்ல இருந்து வெளிப்படையாக சொல்லிட்டு போக வேண்டியதானே ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு. ஏன் இத்தனை நாள் ஒளிவு மறைவு? ஏன் இத்தனை நாள் ஒழித்து மறைத்து இப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று இத்தனை? அப்போ வந்து ஏற்கனவே 2011 16 பேர் அம்மா நீக்கினாங்களே, சதி செய்து ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்கன்னு, அவங்களெல்லாம் இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஏன் வந்தாங்க? எப்படி வந்தாங்க? அம்மா நினைவு தெரிஞ்சு அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்களா நீங்கள் வாங்கன்னு? எப்படி இவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க? ஏன் வராங்க? அப்போ அம்மா வந்து தானாக ஆகியதான் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் அவர்கள் ஆக்கப்பட்டார்களா? இன்னைக்கு எத்தனையோ கோடி தொண்டர்களை நானும் ஒருத்தியாவே கேட்குறேன், ஆக்கப்பட்டார்களா? ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு மக்களுக்காகவே உழைச்சி ஓட போன ஒரு தலைவி. அவங்க வந்து தன்னெல்லாம் பாராமல் பிறர்க்குனே உழைச்சி தனி ஒரு பெண்ணா நின்று இன்னைக்கு இத்தனை பேர் கரவேட்டி கட்டி நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய துணிச்சல், வீரம். அதனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு புரட்சி தலைவின்னு சொல்றோம்னா, அந்த புரட்சிங்கிற வேர்டுக்கு பல அர்த்தம் இருக்குது. வீட்டில் வந்து சேவகர்களாகவும் வேலை செய்வதற்காகவும் தான் நான் துணை இருக்கிறேன்னு சொல்றவங்க வேலை செய்ய மட்டும்தான் செய்யணுமே தவிர ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது, பிடிக்க நினைக்கக்கூடாது. முதல்ல அது நல்ல ஒரு விஷயமாக அமையாது. இன்னும் ஒன்றை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு அரசாங்க பணியில் இருப்பவர். அவர் பின்னால் இருக்கக்கூடிய, அவருக்கு உதவி செய்வதற்காக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடாது. அது தவறான செயல். அவர்கள் வந்து அரசு அதிகாரிகளை கட்டாயப்படுத்தி நீங்கள் இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இப்படி பேசுங்கள், அப்பல்லோ மருத்துவமனையில் உள்ளவர்கள் இப்படி பேசட்டும், அப்படி பேசட்டும் என்று வழி நடத்துவதாக தகவல்கள் வருகிறது. அதிகாரிகள் சுயமாக செயல்பட வேண்டுமே தவிர, அவர்களை செயல்படுத்த அனுமதி கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, அவர்கள் அதிகாரிகள் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கலாமே தவிர, தனிப்பட்ட நபரின் கட்டுப்பாட்டில் எல்லாம் அதிகாரிகள் இருந்தால் அது ஜனநாயக நாட்டிற்கான மரபே கிடையாது. We are in merit system. In administratively we are in merit system. இந்த merit system வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. We are not in spoil system. இவர்கள் செய்வதை பார்த்தால் மன்னராட்சி காலத்தில் உள்ள ஸ்பாயில் சிஸ்டம் போன்று தெரிகிறது. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர், அரசாங்க ஒரு எந்த பதவியிலும் இல்லாத ஒரு, நான் வீட்டில் வேலை செய்கிறேன், வேலையா சமூக உங்களுக்கு சேவை செய்ய வந்தேன் என்று உள்ளே வீட்டிற்குள் மறுபடி வந்த ஒரு நபர் எப்படி ஒரு அரசாங்க அதிகாரிகளை கட்டுப்படுத்தி வேலை வாங்குவது என்று? இது வந்து பிரதம மந்திரி கூட இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் சுயமாக அவர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் செயல்பட வேண்டுமே தவிர, பின்னால் இருப்பவர்களின் கட்டாயத்திற்கெல்லாம் அதிகாரிகள் வந்து நிர்பந்திக்கப்படக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்ப 2011 வந்து சசிகலாவை ஆட்சியை வந்து கவிழ்க்க சதி திட்டம் தீட்டியதன் காரணமாகத்தான் வெளியே அனுப்பப்பட்டார். அப்ப அந்த நிலைமை ஜெயலலிதா அன்னைக்கு நினைச்ச காரியம் வந்து இன்னைக்கு உண்மையா வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக 2011 அவங்க ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு சொல்லிட்டாங்க, ஐயோ ஒரு கும்பல் என் பின்னாடி இருந்து என்ன இப்படிலாம் பண்றாங்க, எல்லாரையும் வெளியனுப்புன்னு அனுப்புனா திருப்பி அவங்க வந்து எப்படியோ ஒரு வழியில் உள்ளே வந்து திருப்பியும் 5 வருடங்கள் கழித்து மீண்டும் அதே நிலை. முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அந்த சதி திட்டத்தை அவர்களே முறியடித்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறது. சுய நினைவில் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் ஒவ்வொரு தொண்டனும் குழம்பி போயிருக்கின்றான். இந்த நிலையில் யார் இந்த சதி கும்பலை விரட்டி அடிப்பது, இந்த சதியை கண்டுபிடிப்பது, அது உண்மையா இல்லையா என்று வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்படி அம்மாவால் முடியாமல், அவர்கள் நினைவில்லாமல் ஒருவேளை இருக்கிறார்கள் என்று சொன்னால், அது சதியாக இருந்தால் அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது, தமிழக மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, அதே போல் எனக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் இதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு பெண்மணிக்கு இந்த கட்சியில ஒரு மரியாதை கிடையாது, ஒரு பெண்மணியால் தாக்கப்படுகிறார்
தமிழக முதல்வர் தாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்ப உயிரோடு அப்ப சுயநினைவோடு இருந்த தமிழக முதல்வருக்கு எதிராக நீங்க பேசின பேச்சு எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். இப்ப திடீர்னு இந்த மாற்றம், உங்களோட கருத்து மாற்றத்துக்கு திடீர்னு இப்ப அம்மான்னு சொல்றீங்க, மதிப்புக்குரிய புரட்சி தலைவின்னு சொல்றீங்க, முதல்வர்னு சொல்றீங்க. ஒரு 2 மாசம் முன்னாடி வரையும் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க, நான் அடிமை கூடாரத்தில் இருக்க விரும்பலன்னு சொன்னீங்க. இந்த சூழ்நிலை திடீர்னு இந்த கருத்து மாற்றத்துக்கு என்ன காரணம்? திடீர்னு ஏன் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல திருப்பி சசிகலா குடும்பம் உங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்க எவ்வளவு நாளா அந்த கட்சியில இருக்காங்க, அவங்க கூட இருந்தாங்க, எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவரும் அறிவார்கள். இந்த தமிழக முதல்வர் உடல்நிலை சரியில்லாததில்லை, நீங்க சொல்லப்படுற கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்? நான் பாராளுமன்றத்தில் பேசியதன் பின்பாக ஒரு இன்டர்வியூ, ஒரு பேட்டியில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதை குறைவாகவோ திருமதி சசிகலா நடராஜன் அவர்களை மரியாதை குறைவாகவோ பேசியது கிடையாது. அப்படி பேசும் ஒரு மரியாதை இல்லாத குடும்பத்திலிருந்து நான் வரவில்லை. மனிதர்களை மதிக்க தெரிந்த குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். முதலில் அதன் பின்பாக முதலமைச்சர் அவர்கள் நன்றாக இருக்கும்போது என் மீது நடவடிக்கை எடுத்தார் என்று சொன்னால் அதற்கு நான் மறு நடவடிக்கை என்று இதுவரைக்கும் நான் எதுவுமே எடுக்கவில்லை. அவர்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை சசிகலா நடராஜன் இப்படி எல்லாம் மிரட்டி எழுதி வாங்கினார்கள் என்று அவர்கள் மீது எந்த ஒரு விஷயமுமோ நான் இதுவரை என் சைட்லேருந்து நான் எடுக்கவே இல்லை. அதுதான் நான் சொன்னேன், என் ஆட்டம் இன்னும் ஆரம்பமே ஆகலை. அவங்க கொடுக்குற கஷ்டத்துக்கு ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம பின்னால இருந்து அந்த சசிகலா நடராஜன் கும்பல் அவங்க கொடுக்குற கஷ்டத்துக்கு நான் என்னுடைய டிஃபென்ஸ் ஆட்டத்தை தான் ஆடிக்கொண்டிருந்தேனே தவிர, நான் நீங்கள் சொல்வதை போல் என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக நான் எதுவும் பண்ணியிருந்திருக்கணும், இல்லாட்டி முதலமைச்சர் என்ன அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என் மீது மரியாதையும் அன்பும் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் பின்னால் இருந்து குடைச்சல் கொடுத்து அவர்களை மிரட்டி இதுபோல் பண்ண வேண்டும் என்று செய்ததன் காரணமாகத்தான் முதலமைச்சர் நினைத்திருந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் செய்யவில்லை? அவர்களுக்கு தெரியும், பாவம் இந்த பொண்ணு, இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண பொண்ணு தான், ஏதோ நம்ம இப்படி பண்ணோம், இப்படி நடந்தது, இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவர்கள் நினைவில் இருந்த வரைக்கும், அவர்கள் நினைவு தெரிந்த வரைக்கும் அவர்களும் பெரிதாக குடைச்சல் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணணும்னா வேற மாதிரியெல்லாம் அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். நான் எதிர்பார்த்தேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் மனதில் என் மீது மரியாதை இருந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அவர்களுடன் நான் பணியாற்றிய காலத்தில், அவர்கள் மீது அன்போடு இருந்த காலத்தில், இப்பொழுதும் ஒரு முதலமைச்சர், ஒரு பெண், ஒரு தனியாக போராடிய பெண் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் நேர்ந்தால் நிச்சயமாக நான் முதல் ஆளாக நின்று என்னுடைய குரலை கொடுப்பேன் என்கின்ற அடிப்படையில் தான் நான் அதை பல நேரங்களில் நான் கூறியிருக்கின்றேன். நேற்றைய தினம் கூட சத்யம் டிவியில் நான் அந்த விஷயத்தை கூறினேன். ஆமாம் என்று நீங்கள் மேலும் மேலும் அதில் கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லை. பாராளுமன்றத்திலேயே பதிவு செய்து விட்டேன். இதில் உங்கள் கேள்விக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. உடனிருப்பவருடைய கட்டுப்பாட்டில் தான் அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நம்பும்படியானவையா, இல்லாட்டி அதில் சந்தேகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில், பின்னால் இருப்பவர்களின் கட்டுப்பாட்டில் தான் அதிகாரிகள் இருக்கிறார்களா என்ற கேள்வி. நீங்களே மருத்துவ அறிக்கையில் எல்லாம் வெளிப்படையாகவோ இல்லை மறைமுகமாகவோ சொல்கிறார்கள், முதலமைச்சர் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார், அவர் தேறி விடுவார், அவர் சரியாக பேசும் நிலையில் கூட இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை என்று மக்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அதிகாரிகளை இயக்குபவர் யார்? இது என்னுடைய கேள்வி. அப்படி என்றால் அதிகாரிகள் இப்பொழுது யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வியின் மூலமே நீங்கள் நான் முதலிலேயே சொன்னேன், அரசு அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட வைக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தில் இல்லாத ஒரு தனிநபர் அவர்களை இயக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, அப்படி என்றால் யார் இயக்குகிறார்கள்? ஒரு காங்கிரஸ் கட்சியின் பெரிய தலைவராகிய ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல பிஜேபியின் பெரிய மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியிலிரும் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இருந்து வந்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியினரும் முதலமைச்சரை எங்கேயோ வெளியில் இருந்து தான் பார்த்து சென்றிருக்கிறார்கள். அவர்களிடம் பேசக்கூட முடியாத அளவில் தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதிகாரிகளுக்கும் அவர் நேரடியாக கட்டளை கொடுக்க முடியாத நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்படி என்றால் எந்த நபரின் கஸ்டடியில் அதிகாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். இப்போ இவ்வளவு தூரம் அப்ப ஆட்சி நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அடுத்ததான் இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி
அவங்க வழி நடத்துறாங்கன்னா அது வந்து தமிழகத்தை மீட்டு கொண்டு வரணும்னா ஒன்னும் இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும் நிறைய பேர் இது வைக்கிறாங்க, இல்லை வேறு ஒரு முதல்வர் தற்காலிக முதல்வரை யாரையும் நியமிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்ல எந்த இஷ்யூ முன்னாடி வச்சா இது ஓரளவுக்கு சரி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கே நான் போக விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மீண்டும் நன்றாக பூரண குணம் அடைந்து வந்து தமிழக மக்களிடம் 5 வருடம் அவர்கள் வாக்கு வாங்கி அவர்கள் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்கள் நன்றாக குணமடைந்து மக்களுக்கு ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரேயர். அப்படி இல்லாத கட்டத்தில் வேறு ஒரு தனிநபர் வந்து இன்னைக்கு நீங்க 2 நாள் பார்த்தீங்கன்னா பேப்பர்கள் எல்லாம் போடுறாங்க, அவங்க பின்னாடி இருக்கிற அவங்க லேடி அவங்க பேரை போட்டு அவங்க வரக்கூடாதா இவங்க வரக்கூடாதா. ஒருத்தர் வந்து பேசுறாரு டிவியில வந்து அடுத்தது சசிகலா அம்மா தான் வந்து வரணும், துணை பொதுச் செயலாளர் ஆக்கப்படணும்னு பேசுறாரு. அதை பேசுறவர் யார் தெரியுமா? அந்த பேட்டியை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? என்னுடைய மொபைல்ல வாட்ஸ்அப்ல எனக்கு கொலை மிரட்டல் விட்ட நபர். நான் உங்களிடம் ஏற்கனவே இந்த பிரஸ்ல ஒரு லெட்டர் எடுத்து காமிச்சேன், எனக்கு வந்து ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறதுன்னு. அதுல அவர் பேர் போட்டிருந்துச்சு. அதே நபர் தான் நேற்று பேசுறாரு. அதுல இருந்த ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, சசிகலா அம்மா பெயர் கொண்ட நீ இப்படி செய்யலாமான்னு எனக்கு ஒரு லைன் இருக்கு, திருப்பி வேணா நான் அந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா அவர் யாருடைய விசுவாசி? சசிகலா அம்மா பெயர் கொண்ட நீன்னு சொன்னாருன்னா அவர் சசிகலா அம்மாவுடைய விசுவாசியத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் இப்படி மிரட்டல் கும்பலை வைத்து எனக்கு மிரட்டல் விடுத்தார்களா இவ்வளவு நாள்? தொடர்ச்சியாக படிப்படியாக இவர்கள் வேண்டுமென்றே தான் என்னை இந்த கட்சியிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நிச்சயமா துளி கூட விருப்பம் இருக்காது. இல்லாம இருந்தா கூட இவங்க பின்னாடி இருந்து வேணும்னே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாங்க. அதனுடைய ஒரு பெரிய ப்ரூஃப் தான் இந்த லெட்டர், இந்த நேத்து பேசின நபரோட லெட்டர். அந்த லெட்டர் அதே நபர் நேத்து சொல்றாரு அவங்க திருப்பி வரணுமா பொதுச் செயலாளரா. எங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கங்க. இன்னைக்கு ஒன்றும் அதிமுக புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆவி, அவருடைய விசுவாசம், அவருடைய பாசத்துல கட்சி தொண்டர்கள்லாம் கட்டுப்பட்டு அப்படி இன்னைக்கு நிக்கிறவங்க. அதுக்கப்புறம் அவருடைய எண்ணத்தை அப்படியே வழிபடுத்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தொண்டர்களை வந்து அரவணைச்சு கொண்டு போய் அவர்களை ஒரு துளி கண்ணீர் கூட விடாம பார்த்த காரணத்தினாலதான் இன்னைக்கு கட்சிக்காரங்க பின்னால நிக்கிறாங்க. இவங்க வந்து கட்சிக்காக என்ன பண்ணிட்டாங்க? அம்மாவே சொல்லியிருக்காங்க, இந்த கும்பல் சதி பண்ணிச்சு, இந்த கும்பல் வந்து ஆட்சியை கலைக்க பார்த்துச்சு, என்னை வந்து இப்படியெல்லாம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. அப்படி என்றால் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு கும்பல் மீண்டும் மறுபடியும் அவர்கள் வந்து இவங்க வரணும்னு வேற யாரையோ வச்சு இன்டைரக்டா போட்டு விடுறாங்க, இவங்க தான் கேண்டிடேட்டா நிக்க போறான்றாங்க. இதெல்லாம் என்னங்க? ஒரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இதெல்லாம் வர வேண்டிய விஷயமா இது? அவங்க நல்லா உண்மையிலே அவங்க பின்னாடி இருந்து வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்கன்னா இந்த நேரத்தில் இதை போட்டு விடுவாங்களா? அவங்க எப்படியாவது நல்லா வரணும்னு சொல்லி அழுது திரிஞ்சு புலம்பிட்டு இருக்கிறோம் எல்லாரும். இந்த நேரத்தில் போய் இவங்க தான் பொதுச் செயலாளராக வரணும்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, இவங்க தான் தஞ்சாவூர் தொகுதியில் நிற்கணும்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. என்னங்க சசிகலாவினுடைய எண்ணம் என்னது? ஆட்சியையும் நிச்சயமாக அவங்க வந்து கட்சியையும் ஆட்சியும் கைப்பற்றணும்னு நினைக்காங்க. அவங்கள வந்து தமிழக மக்கள் நிச்சயமா ஏத்துக்கிட மாட்டாங்க, தொண்டர்களும் ஏத்துக்கிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு மனசெல்லாம் அம்மாவை இந்த நிலைக்கு ஆளாக்குனது அவங்க தான் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில எண்ணம் இருக்குது, மக்கள் மத்தியில பேச்சு இருக்குது. அவங்க ஒரு கும்பல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. கோடியா பணம் இவங்களுக்கு எப்படி? ஒரு கேசட் கடை வச்சிருந்தவங்களுக்கு கோடியா பணம் எங்க இருந்து வந்துச்சு? அனைத்து நாடுகளிலேயும் சொத்துகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சிபிஐ விசாரணை தேவை. நான் மத்திய அரசாங்கத்திடம் நான் இதை முறையிட போகிறேன். நீங்க போறீங்க அமைச்சர்களை போய் இவ்வளவு வச்சிருக்காங்க அவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, பிடிக்கிறீங்க, அது ஒரு பக்கம். இன்னைக்கு இவங்க கும்பல்ல எப்படி வந்தவங்க, அவங்ககிட்ட எப்படி இத்தனை கோடி வந்தது? இத்தனை கோடி அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க? பின்னால இருந்து இவ்வளவு கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் ஒரு கிளை செயலாளர் ஒன்றும் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அம்மா புரட்சி தலைவர் அதுக்கடுத்து அம்மான்னு சொல்லி கொடியை கையில பிடிச்சிட்டு இன்னைக்கு தீ குளிச்சுக்கிட்டு இருக்கான் தொண்டர்கள். இந்த நேரத்தில் நான் தஞ்சாவூர் தொகுதியில் நிற்க போறேன்னு அறிவிப்பு இது இப்போ தேவையா? அப்படின்னா அம்மா என்ன மறுபடியும் வரமாட்டாங்க நீங்க நினைச்சிட்டாங்களா? கிடையாது. அம்மாவுக்கு யார் துரோகம் பண்ணாலும் சரி, அதிமுகவுக்கு யார் துரோகம் பண்ணாலும் சரி, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த விஜயதசமினால இதை நான் சொல்றேன். உங்க ஏற்கனவே நீங்க சொன்னீங்க பெண்ணான எனக்கே வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் பெண் தான், அவருக்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லிட்டு அதுக்கு கேண்டிடேட் லிஸ்ட் வந்திருக்குது. யார் அதை அனௌன்ஸ் பண்ணது? நீங்கள் அவ்வளோ கவுன்சிலர் கேண்டிடேட்டாக வந்திருக்கவங்கலாம் வந்து இல்லாமல் கவுன்சிலர் கேண்டிடேட் ஆகிற வாய்ப்பு இல்லாதவங்களாம் இன்னைக்கு குமரி போய் இருக்கிறாங்க.
அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களால பேச முடியாது நிற்க முடியாதுங்கிற நிலைமையில அவங்க எப்படி கையெழுத்து போட்டு அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க? இவ்வளோ ஷார்ட் டைமில் கடகடன் ஏன் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? மீண்டும் நான் இதை வலியுறுத்த விரும்புகிறேன். அதிமுக கேண்டிடேட் லிஸ்ட் உள்ளாட்சி தேர்தலுக்கு மீண்டும் வந்தால், அதில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையெழுத்து இல்லாமல் வந்தால் இந்த தேர்தல் கமிஷனும் ஒத்துக்க கூடாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நேற்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அம்மாவோட கையெழுத்து இல்லாமல் கவர்னருக்கு ஃபைல்ஸ் கையெழுத்தோட அவர்கள் கையெழுத்தோடவே கவர்னருக்கு ஃபைல்ஸ் அனுப்பப்பட்டாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல்ஸ் அனுப்பப்பட்டாலும் சரி, அவங்களுடைய கையெழுத்து தானே அதுங்கிறத வெரிஃபை பண்ணாமல் எந்த நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும். கவர்னர் இதை மிக சிறப்பாக உற்றுநோக்க வேண்டும். அதை மீண்டும் ஒரு முறைக்கு இருமுறை வெரிஃபை பண்ணி தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் என்பது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு மாநில அரசோட முதல்வராக இருந்திருக்கும், ஒரு கட்சியில தலைவராக இருந்திருக்கும், என் மேல பொய் வழக்கு போடுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ திடீர்னு அவங்க மேல என்ன ஒரு அக்கறை? இது போல இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அடிமைகளின் கூடாரத்துல நான் இருக்க விரும்பலன்னு இதயத்துல தான் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு அந்த அடிமைகள் கூடாரம் மேல என்ன ஒரு அக்கறை? திடீர்னு எதுக்கு நீங்க அதிமுக மேலேயும் அம்மா மேலேயும் ஒரு இது காட்டுறீங்க? அம்மா வந்து வேணும்னே நிச்சயமா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். பின்னால் இருந்து ஒரு கும்பல் என்னை வேண்டுமென்றே படிப்படியாக வெளியே தள்ளுகிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி பாராட்டுவது உண்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் அம்மா எனக்கு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் எப்படி தெரு தெருவாக சென்று உழைத்தேனோ, இந்த கட்சிக்காக பாடுபட்டேனோ, அதே போல நீ தெரு தெருவாக சென்று வாக்குகளை சேகரிக்கும் ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். புரட்சி தலைவருக்கு நான் செய்த மாதிரி நீ செய்ய வேண்டும் என்று ஆணை எனக்கு பிறப்பித்தார். அதுபோல கின்னஸ் ரெக்கார்டு ஏடிஎம்கேல மகளிர் அணியில் நான் செயலாளராக இருக்கும்போது நான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி கொடுக்குறேன். அது அம்மா பேரில் கொடுக்கப்படுது. அந்த கின்னஸ் ரெக்கார்டு, அந்த கின்னஸ் ரெக்கார்டை அவங்க வாங்காமல் தலைவர் நின்ன, இப்போ பார்ட்டி ஆஃபீஸில் தலைவர் நின்ன இடம், அதுக்கு அடுத்தது அம்மா நின்றுருக்காங்க அந்த இடத்துல, அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல நிற்கிற பாக்கியம் எனக்கு மட்டும்தான் அம்மா கொடுத்தாங்க. அந்த இடத்துல நின்று அந்த ரெக்கார்டு இதை விஷயத்தை வந்து தலைமை கழகத்தில் நான் வாங்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. வரிசையாக இப்படி அம்மா வந்து என்னை பாராட்டி புகழ்ந்து என்னை கடகடன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு மேயர் ஆக்கி எம்பி ஆக்கி திரும்ப வந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டுடலாம், மினிஸ்டர் ஆக்கி விட்டுடலாம், இவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கடகடன் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே அதிமுகவோட ஹெட்டாக வந்துட்டாங்க. தலைவர் சரியான ஆளை பார்த்து இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கரெக்டாக ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கடகடன் நான் வரதை பார்த்து பொறாமையில் இதை பின்னால் இருந்து பிடிக்காதவர்கள் வேண்டுமென்றே என்னை பல்வேறு குற்றச்சாட்டுகள் என் மீது சுமத்தி வேண்டுமென்றே என்னை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செய்த காரியங்கள் தான் அப்படின்னு நான் முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு தான் வரேன். தற்போதைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மருத்துவ அறிக்கைகள் தொடர்ந்து அப்போலோ நிர்வாகம் வெளியிட்டு வருது, அதுவும் ஒரே மாதிரியான அறிக்கைகள் தான் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. இப்போ எய்ம்ஸ் மருத்துவர்கள் அங்க இருக்காங்க, அவர்கள் அந்த அறிக்கை வெளியிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? தற்போதைய உடல்நலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மருத்துவர்கள் நிச்சயமா அவரை பரிசோதித்த எய்ம்ஸ் மருத்துவர்கள் மத்திய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அறிக்கை வெளியிட வேண்டும். இது எனக்காக மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள், உலகத்தில் உள்ள அம்மாவின் விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னா, முதல்ல வந்து வெறுமன டீஹைட்ரேஷன் சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. அப்ப நான் முதலே சொன்னேன், டீஹைட்ரேஷன் 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யார் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தது? இவங்களுக்கு ஏன் டீஹைட்ரேஷன் உருவாச்சுங்கிறதுக்கே ஒரு சிபிஐ என்கொயரி தனியா வைக்கணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகி முடிய போகிறது. கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலத்திற்குள் இந்த ஒரு 4 நாட்களாகத்தான் கொஞ்சம் அவருக்குள்ள நிலைமையை பற்றி ஒட்டிய தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் எப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் கொண்டு வந்துட போறேன், ஆட்கொணர்வு மனு கொண்டு வந்து வர வேண்டி இருக்கும், அப்படி இப்படின்னு தமிழகம் பேசுவதற்கு அங்கு பயப்படுகிறார்கள். அதிமுகவில் உள்ளவர்கள் அந்த அளவுக்கு மிரட்டி வைத்திருக்கிறது இந்த கும்பல். அனைவரையும் மிரட்டி வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் எப்போதும் மிரண்டு பயந்து கொண்டிருக்க மாட்டார்கள். என்னை மாதிரி எல்லோரும் பாய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க இதே பிரஸ் மீட்டிங்க கொடுத்தீங்க. நாங்க திருப்பி கேட்டோம், உங்களுக்கு யார் உங்களை இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கறதுன்னு கேட்டோம். நீங்க அப்பெல்லாம் எதுவுமே சொல்லல, சசிகலா குமார் தான் உங்களை நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்லல. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க, ஆமா அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க இல்ல நான் திரும்ப நேற்றைய தினம் கூட ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட தந்தி டிவியில் நான் கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட நான் சொன்னது, அவர்களுக்கு பின்னால் இருந்த கும்பல் என்னை இப்படி செய்தார்கள், அவர்கள் தான் வேண்டுமென்றே எல்லாமே செய்தார்கள் என்று நான் அடிக்கடி கூறி வருகிறேன். புஷ்பா என்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சசிகலா புஷ்பாங்கிற பேரை எந்த இயர்ல மாத்திட்டாங்க. அது தவிர
இதே இந்த சசிகலா புஷ்பா வந்து இந்த நீங்க சொல்ற பின்னாடி இருக்கிற ஒரு கும்பல் சசிகலா கும்பல்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கும்பல்கிட்ட போய் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எவ்வளவு தூரம் இந்த புஷ்பா இருக்கிற சசிகலா புஷ்பா மாறிய எம்பி போய் கேட்டாங்க? என்னுடைய பர்த் சர்டிபிகேட் பிறந்த தினத்தன்றே என் தாயார் தகப்பனாரிட்ட பெயர் சசிகலா புஷ்பா. நான் யாரையும் ஒன்றும் அவர்கள் பெயரை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அப்படி நான் வைக்க ஆசைப்பட விரும்பவும் இல்லை. என்னுடைய பர்த் சர்டிபிகேட்டை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்பர் 1. வேற வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் क्वेश्चन சார்? நான் யார் காலிலேயும் போய் இதுவரைக்கும் திருமதி சசிகலா நடராஜன் நான் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களை ஒரு முறை கூட நேரில் சந்தித்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டது கிடையாது. வேறு அவர் குடும்பத்தில் வேறு யாரிடமும் எனக்கு இதற்காக இது வேண்டும் என்று நான் கேட்டது கிடையாது. நீங்கள் வெரிஃபை பண்ணிக் கொள்ளலாம். அதனால தான் எனக்கு இந்த நிலைமை. முந்தானேத்து நீங்க கவர்னருக்கு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதியிருக்கீங்க. அந்த லெட்டரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஆளுநர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் அரசாங்க கோப்புகள் எதிலேயும் அவர்களது கையெழுத்து இருந்தால் அது அவர்களது தானா என்று வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் அடுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஒரு துணை முதல்வரையோ அல்லது பொறுப்பு முதல்வரையோ கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அம்மா திருப்பி வந்துருவாங்க, வந்துருவாங்க, வரணும். அவர்களுக்கு கடவுள் ஆசி புரியணும். பின்னால் இருக்கிற இவர்களை எல்லாம் கண்டு அறிந்து அவர்கள் மீண்டும் 2011 எப்படி நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களால கஷ்டப்பட்டிருந்தால் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. அதிமுக எம்பிகளுக்கு அவ்வளவுதான் மரியாதை இருக்கிறதா என்ற கேள்வி. இன்னும் ஒன்று, அவரை கூட்டி சென்றவர் திரு தம்பிதுரை அவர்கள். ஏன் ஒரு லோக்சபா டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருந்துகிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் நீட்டா வாங்கி பின்னால உள்ள இத்தனை எம்பிஸை கூட்டு போக தெரியாதா? அப்படி கோமாளி கூட்டமாகவா அதிமுக எம்பி கூட்டம் இருக்கிறது என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வளவுதான் அவர்களுக்கு மரியாதை, அவ்வளவுதான் கூட்டி சென்ற தம்பிதுரை அவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்தில் மரியாதை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீங்க இப்போதைக்கு உங்களுடைய அடையாளம் வந்து அதிமுக இருக்கிற ஒரு அதிருப்தி எம்பி அப்படிங்கிறதா இருக்கு. நீங்க அதிமுக இருந்து உங்களை வெளிக்கு வச்சதா வந்து ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. இப்போ 30 வருஷத்துக்கு மேல வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து நெருங்க நட்புல இருந்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அம்மா கட்சியோட பொதுச் செயலர் அம்மா அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தபடியா சின்னம்மாங்கிறத உங்க கட்சியோட தலைவர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து அடிப்பட்ட தொண்டர் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உங்க கேள்வி தவறானது. அப்படி யாரும் அவர்களை வந்து அடுத்து அவர்கள் தான் என்று புரிந்து கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். நிச்சயமாக உங்கள் கேள்வியே தவறானது. அப்படி ஏற்றுக்கொள்ளவே அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏங்க, அம்மா புடிச்சு வச்சாதாங்க பிள்ளையாரு. அம்மா தூக்கி போட்டாங்கன்னா அது சாணி. அம்மா புடிச்சு வச்சாதான் அந்த சாணிக்கு பிள்ளையாருங்கிற மரியாதை வரும். அம்மா அப்படி புடிச்சு தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சாணி ஆயிடும். இப்ப சசிகலா வந்து அதிமுகவையும் ஆட்சியும் கைப்பற்ற நினைக்கும் இந்த சூழ்நிலையில அவங்க அந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிமுகவை அவங்க கைப்பற்ற சூழ்நிலையில இருந்தா நீங்க வந்து உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? இதுவே இப்போ இந்த பிரஸ் மீட்டை இவ்வளவு தைரியமா கொடுக்கறதே ஒரு பெரிய நடவடிக்கை தான். இந்த அளவுக்கு தைரியம் அதிமுகல வந்து யாரு வந்து பாவம் துணிஞ்சு வெளியே வந்து பேச முடியும்? எல்லாரும் வீட்டுக்குள்ள குமுறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் விஜயதசமி கொண்டாடிட்டா இருக்காங்க. ஐயோ உடம்பு சரியில்லாம அவங்க இருக்காங்களே, அடுத்து இந்த கும்பல் வந்துற போதோ, ஐயோ அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கே தானே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மள ஒவ்வொரு சமுதாயத்தை எல்லாத்தையும் பார்க்க முடியாது, மொத்தமா விலைக்கு வாங்கிடுவாங்களே. இத்தனை அண்ணன் தம்பி கணவர் மைத்துனர்னு இத்தனை பேரை வச்சு இத்தனை கோடியா இதே தானே குறியா இருந்தாங்க. பின்னால இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை செய்யப்பட முடியாம போயிடுமோ இப்படின்னு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் குமுறிட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்குற இந்த பிரஸ் மீட்டை அடுத்த கட்ட நடவடிக்கை தானே. இப்ப கடைசியா வந்து கேள்வி, அதிமுகவினுடைய எம்ஜிஆர் வழி வந்து அதிமுக தொண்டர்களா இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவினுடைய அதிமுக தொண்டர்களா இருந்தாலும் சரி, அந்த உண்மையான தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் மீண்டும் பூர்ண நலத்தோடு வர வேண்டும் என்று பிரேயர் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் போன்ற ஆட்கள் கட்சியை குறிவைத்து தூக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் தொண்டர்கள் ஒத்துக்கொள்ளாமல் எதுவும் நடக்க முடியாது என்ற தைரியம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த தைரியத்தோடு விஷயங்களை எதிர்நோக்க வேண்டும். மூன்றாவதாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த நேரத்தில் வெளியே வர வேண்டும். பலர் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்
மற்றும் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் தினமும் தொடர்பு கொள்கிறார்கள், பேசுகிறார்கள், என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னோடு. அதே போல அனைத்து மூத்த தலைவர்களுமே, இரண்டாம் கட்ட தலைவர்களுமே வெகுண்டெழுந்து கொதித்தெழுந்து இந்த நேரத்தில் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசி இந்த விஷயங்களை எப்படி தடுக்கலாம், இதை எப்படி நாம் ஜெயித்து வெளியே வரலாம், அதுதான் புரட்சி தலைவருக்கு நாம் செலுத்தும் ஆத்ம சாந்தி, ஆத்ம அஞ்சலி என்பதை தெரிந்து கொண்டு அம்மா அவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனைவரும் முன்வர வேண்டும். ஜெயலலிதாவை மத்திய அரசே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவரை கவனிக்கும் நடவடிக்கைகள்ல மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்ஸ் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஹாஸ்பிட்டலைஸ்ட், அவங்க பேஷண்ட் அப்படின்னு ஆயிட்டாங்கனாலே பொதுவாக இப்போ உள்ள நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா டாக்டர்ஸ் யாரையுமே பக்கத்தில் இருக்க வேண்டான்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்களா தான் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் சுற்றி உட்காந்துக்கிறது, வேற யாரையும் விடாமல் வெளியே ஊனு சீனை போட்டுக்கிட்டு இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறது. பொதுவாகவே ஒரு பேஷண்ட்னா அவங்க டாக்டர் கண்ட்ரோலில் போயிடுவாங்க, யாருமே தேவை கிடையாது. அட் த சேம் டைம் கட்சியில் மூத்த தலைவர்கள் சீனியர்ஸ் இருக்காங்க, அப்படி எல்லாருமே எத்தனையோ தடவை அமைச்சராக இருந்தவங்க, இவங்க என்ன அரசாங்க பதவி வந்திருக்காங்க இது வரைக்கும், எல்லாருமே எத்தனையோ தடவை அமைச்சராக இருந்தவங்க, எவ்வளவோ அனுபவசாலிகள், அவங்கள கூப்பிட்டு ஒரு டீம் கமிட்டி போட்டு என்ன பண்ணலாம், இது போயிட்டு இருக்கு முதல்வருக்கு என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கீங்க அப்படின்னு டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். அதே போல மத்திய அரசாங்கமும் நேரடியாக என்ன ஒரு டாக்டர் வெளியில இருந்தே சொல்லுவாராம், அதை பார்த்துட்டு போகணுமா, ஒரு மத்திய அமைச்சர் வந்தாலும் அப்படிதான் பார்த்துட்டு போகணுமா, ஒரு எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வராங்க, அவங்களும் அப்படித்தான் எங்கேயோ நின்று எந்த ஃப்ளோர்லயோ இருப்பாங்களா, எந்த ஃப்ளோர்லயோ நின்று எப்படியோ விசாரிச்சுட்டு போகணுமா. ஒரு திரு எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயும் அப்படியே நின்று போகணுமா. அப்படின்னா உண்மை நிலவரம் என்ன போயிட்டு இருக்கு? சசிகலாவை தொடர்ந்து அந்த மருத்துவமனையில இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அவங்களே அந்த மருத்துவமனையில இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறப்படுத்தப்பட வேண்டும். சசிகலா நடராஜன் அவர்களும் அவர்கள் குடும்பமும் தொண்டர்களால் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். தொண்டர்கள் நினைச்சாங்கன்னா இன்னைக்கு அப்பலா ஹாஸ்பிட்டல் உடச்சி எடுத்துட்டு உள்ள போயிருவாங்க. இன்னைக்கு யாரும் அவங்கள தடுக்க முடியாது. ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு தான் அதிமுக தொண்டர்கள் நிப்பாங்களே தவிர வேற எதுக்கும் நிக்க முடியாது, நிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டம் வந்துச்சு. ஏன்னா 1 மாசம் ஆகுதுங்க, 1 மாசத்துக்காக ஒரு பேஷண்டோட நிலைமை என்னன்னு சொல்லி தொண்டர்கள் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? அவங்க இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து உள்ள போயிடுவாங்க, உள்ள போயிட்டு அப்புறப்படுத்தி அவங்களே அப்புறப்படுத்திடுவாங்க. எங்களுக்கு எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இவர்கள் கும்பலை, இவர்கள் குடும்பத்தை அடையாளம் காட்டியது என்னவென்று அடையாளம் காட்டினார்கள். 2011 அடையாளம் காட்டியது சதி செய்து ஆட்சியை கவிழ்த்து என்னை என்னென்னோ செய்த பார்த்த கும்பல் என்று சொல்லிதான் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இவர்களது மைத்துனர், கணவர், தம்பிமார்கள் அனைவர் மீதும் கேஸ் போட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவர்களும் என்ன சொன்னார்கள், நான் எந்த கவுன்சிலர் பதவிக்கு கூட நான் வரமாட்டேன், எனக்கு எந்த கட்சி பதவியும் எனக்கு விருப்பமில்லை, நான் கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அம்மாவுக்கு ஒரு நிலைமை அவர்கள் மீண்டும் வந்து விடுவார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் ஏன் இன்றைக்கு ஊடகங்களில் இவர் வேண்டுமென்று வேறு வேறு மாதிரியான விஷயங்களை பரப்ப வேண்டும்? இது தவறான செயல் அல்லவா? இதுதான் என்னுடைய எங்களுக்கு நீங்க ஊடகங்கள்ல நாங்க படிக்கிறோம். நேற்றைய தினம் டிவியில ஒருத்தர் பேசுறாரு, இவங்க ஏன் வரக்கூடாதுன்னு பேசி இவங்க பேச வைக்கிறாங்க, தொண்டர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் சொல்லலாமே, யாருமே உங்களை எல்லாருமே நீங்க கட்சியோட பொதுச் செயலாளரும் 3 மாசம் கழிச்சு கட்சியோட முதல்வராக பொறுப்பேற்கணும், அப்ப நீங்க சொல்ல வச்சீங்களா? கவுன்சிலர் சொன்னது இந்த சசிகலா புஷ்பா அல்ல, அவர் அது சசிகலா இல்ல, சேலத்துல இருந்து சொன்னவர் தான் அந்த மிரட்டல் கடிதம் விட்டவர். அவர் பேரு கூட நான் சொல்ல விரும்பல. அவரை வேணும், அவர் பொதுச் செயலாளர் அவங்க ஆக்கப்படணும்னு தான் சொன்னாங்க. நீங்க தவறா சொல்றீங்க.